அனைவருக்கும் வணக்கம். உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு இவை நடந்தே தீரும். மே 3ஆம் தேதியிலிருந்து இவை நடப்பதற்கான வாய்ப்புகளை கிரகநிலைகள் எப்படி உருவாக்குகின்றன, கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக இந்த ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாறுதலானது நிகழ இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. மே மாதம் 4ஆம் தேதியிலிருந்து அக்னி நட்சத்திரம் துவங்குகிறது. இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் அனைவருக்குமே தேவைப்படுகிறது. ஏனென்றால் உஷ்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய தருணத்தில் உடல் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே உணவு பழக்க வழக்கத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது. உடம்பை குளிர்ச்சியாக வைத்துக் கொண்டால் மிக அதிகப்படியான உடல் சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடலாங்க. அது மட்டுமல்லாது மிக முக்கியமான பணிகளை தவிர மற்ற பணிகளை ஒத்திவைப்பது மிக சிறப்பாக அமையும் இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில். இப்படி இருக்க மே 3ஆம் தேதியிலிருந்து இந்த ராசிக்காரர்களுக்கு மிக அதிகப்படியான நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் மே 3ஆம் தேதியிலிருந்து நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர். சுகத்திற்கு மட்டுமல்ல, செல்வ செழிப்பு, சிற்றின்பம், இல்லற சுகம், ஆடம்பர வாழ்க்கை, வசதி வாய்ப்பு போன்ற அனைத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மாறுகிறாருங்க. அப்படி மாறுவதன் காரணமாக எதிர்பாராத பல்வேறு விதமான மாறுதல்களும் முன்னேற்ற வாய்ப்பும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இவை எந்த ராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான நன்மை கிடைக்க இருக்கிறது, எந்த ராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்று பார்த்தால், சுக்கிரனுடைய இந்த பெயர்ச்சி என்பது மிக அதிகப்படியான நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு. பொதுவாக அவருடைய சஞ்சார நிலை மிக வலுவாக இருந்தால் அதீத நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறாருங்க. 2, 3, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிப்பவர்களுக்கு அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றமும் கிடைக்கும். அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பவர்கள் மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். மற்ற இடங்கள்ல ஒரு நடுநிலையான பலன் பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது இந்த சுக்கிர பயிற்சி 3ஆம் தேதியிலிருந்து. அப்படி பார்க்கும்போது எந்த 6 ராசிக்காரர்கள் மிக அதிகப்படியான நன்மை பெறக்கூடிய ராசிக்காரர்களாக பார்க்கப்படுகிறார்கள் என்றால், முதலாவது ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்கிறாருங்க. தனஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்வது என்பது பொருளாதார ரீதியாக நல்ல வலுவான நிலை அடைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அதீதமாக கிடைக்கிறது. பல்வேறு விஷயங்கள்ல பொருளாதார ரீதியாக பின்னடைவை சந்தித்து ஏமாற்றத்தை சந்தித்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாக சிறந்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார். அடுத்தபடியாக 3ஆம் இடமாகிய மேசராசி. மேசராசி சகாயஸ்தானத்தில் அமருகிறாருங்க. எனவே நல்ல பல சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மேசராசிக்காரர்களுக்கு மிக அதிகப்படியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார். குடும்ப ரீதியாக எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் பூர்த்தியாக ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகி இருக்கிறது என்பதை இந்த சுக்கிர பயிற்சியானது மேசராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துதுங்க. மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்பு அனைத்து ரீதியான விஷயங்களிலும் கிடைக்க இருக்கிறது. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் பஞ்சமஸ்தானத்தில் அமருகிறாருங்க. பஞ்சமஸ்தானத்தில் அமருவதன் காரணமாக சுக்கிரனின் அமைப்பின் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் குதூகலமும் கொண்டாட்டமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதி உட்பட பல கிரக நிலைகள் சாதகமற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கிரன் சாதகமாக மாறியிருப்பது மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பல சிரமங்கள் குறைவதோடு மட்டுமல்லாது செல்வ செழிப்புல நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக கிடைக்க இருக்கிறது. பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்படுவதன் காரணமாக திட்டமிடாத காரியங்கள்ல கூட காரிய வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கலஸ்திரஸ்தானமாகிய 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போறாருங்க. எனவே தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு மிக அதீதமாக இருக்கிறது. கலைத்துறையில நல்லதொரு முன்னேற்ற வாய்ப்பு கிடைப்பதற்கான யோக பலன்கள் உருவாகி இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. உங்களது திறமை வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த பயிற்சி அமையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது. மே 3ஆம் தேதியிலிருந்து உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த மாறுதல் கிடைக்க போகிறது. அதே போன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் அற்புதமான நன்மைகள் குடும்ப ரீதியாக தொழில்துறை, வியாபாரத்துறை மற்றும் கலைத்துறை, அரசியல் துறை, விவசாயத்துறை என அனைத்து விஷயங்களிலும் கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். இது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு. எனவே சொந்தமாக நிலம் வாங்குதல், வீடு வாங்குதல், வாகனம் வாங்குதல், பண்ணை நிலம் அமைத்தல், விவசாயம் சார்ந்த பணிகளில் மேற்கொள்ளும் போது அபரிவிதமான நன்மை பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக
அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல மிக வலுவாக சுக்கிரன் சஞ்சரிக்கிறாருங்க. அவருடன் இணைந்து செவ்வாயும் சஞ்சரிக்கிறார். எனவே மே 3ஆம் தேதியிலிருந்து உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில்துறை ரீதியான விஷயங்கள்ல மிகப்பெரிய அளவிற்கு அசூர வளர்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. இந்த தருணத்தில் மிக எதிர்பாராத நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான விஷயங்கள்ல கிடைக்க இருக்குங்க. அற்புதமான சிறந்த மாறுதல்களும் முன்னேற்றமும் பெறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. திட்டமிட்டதை விட மிகப்பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகிறது என்பதை கிரக நிலையான குரு பகவான் மற்றும் பல கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நிச்சயம் சிம்மராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான லாபம் தொழில்துறையில் கிடைக்க இருக்கிறது. இப்படி சுக்கிரனுடைய அமைப்பு காரணமாக இந்த 6 ராசிக்காரர்களுக்கு மே 3ஆம் தேதியிலிருந்து எதிர்பாராத பல்வேறு விதமான அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகம் பெறுவதற்கான சூழ்நிலையும் உருவாகி இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க. இதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் மிகப்பெரிய அளவில் நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. பின்னடைவை சந்தித்த அனைத்து விஷயமும் நல்லதொரு மாற்றம் பெறுங்க. ஆனால் அதே சமயம் விருச்சிக ராசிக்காரர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்கணும். சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் சென்று சஞ்சரிக்கிறார். ராசியின் அதிபதியான செவ்வாயுடன் இணைந்து அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. ராசியின் அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதே பெரிய அளவிற்கு நன்மை தர இயலாத ஒரு அமைப்பாக இருக்கிறது. அவருடன் சுக்கிரனும் கூடுதலாக சேருவது பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்க இயலாத ஒரு சாத்தியமற்ற நன்மை பெற முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. எனவே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சின்ன விஷயமாக இருந்தாலும் மிகப்பெரிய விஷயமாக இருந்தாலும் அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவை. மற்ற இடங்களாகிய ஜென்ம ராசியில் மிதுன ராசிக்கு சஞ்சரிக்கிறார். கடக ராசிக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. கன்னி ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். மகர ராசிக்கு ரூண ரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். மீன ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. இந்த இடங்கள்ல பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்கிறதோ இல்லையோ தீமை பெரிய அளவிற்கு வராத ஒரு அமைப்பு தான் இருக்கிறது. பெரிய அளவிற்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாதுங்க. சற்று ஒரு நடுநிலையான பலனை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த ராசிக்காரர்கள் சற்று கூடுதல் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். விழிப்புணர்வுடன் இருந்தால் அனைத்து விதமான நன்மைகளும் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் அதிர்ஷ்டமும் இருக்கிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இந்த 6 ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அதீத நன்மை பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார். இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த சுக்கிர பயிற்சியை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான சுக்கிர பயிற்சியாக மாற்றிக்கொள்வதற்கு அனைத்து ராசிக்காரர்களுமே வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருக பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதன் மூலம் அதீத நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிரம்பியிருக்கிறது. அது மட்டுமல்லாது ஏழை எளிய மக்களுக்கு கல்வி மற்றும் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மனம் கோணாமல் உதவி செய்யுங்கள். அப்படி செய்யும் போது எதிர்பாராத பல்வேறு விதமான அதிர்ஷ்ட யோக பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உள்ளது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த 6 ராசிக்காரர்கள் நிச்சயம் அபரிவிதமான நன்மை பெறலாம்.